ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி விப்பிங் க்ரீமில் வந்து ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் வந்து பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு சுகரை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு மெல்ட் ஆகி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்து அதுவும் மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பட்டர் பேப்பரில் ஆற விட்டுடலாம். அடுத்து விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 கப் அளவு விப்பிங் க்ரீமை ஒரு நல்ல ட்ரையாக இருக்கக்கூடிய பவுலில் சேர்த்துட்டு மெதுவாக நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி நல்லா இது மாதிரி ஸ்டிஃபிக்காக வர்ற மாதிரி பீட் பண்ணிக்கணும். இப்படி தட்டினா கூட கீழே விழக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து சேர்த்துக்கிறேன். அது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம், அதுக்காக தான் அது. அடுத்து ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய வேணால் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் நிறைய சேர்க்கும் போது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை, அதனால் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது மாதிரி. நெக்ஸ்ட்டு இதில் மில்க் மெய்டு வந்து ஒரு 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். அரை கப்புக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அரை கப்பு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு மில்க் மெய்டு வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ப்ரலைன் ரெடி பண்ணோம் இல்லையா, இதை வந்து உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் பவுட்ரு பண்ணும்போது ரொம்பவும் நைஸாக பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதாவது நார்மலாக நம்ம ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் சாப்பிடுவோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நம்மளுக்கு உள்ள வரைக்கும், அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தொண்டை வழியாக உள்ள வரைக்கும் நல்லா சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அந்த சில்னஸ் வந்து இதில் வந்து இருக்க மாட்டேங்குது. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதுமாரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். அது நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து பார்த்துக்கலாம். இப்போது நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு எடுத்தாச்சு, நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அது ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்கூப் ஆகி வந்துருச்சு. இப்போது இதை வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது அந்த ஐஸ்கிரீம் வந்து ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ரொம்ப சூப்பர்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். நம்ம இது பண்ணி போட்டோம் இல்லையா, அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா ப்ரலைன், அது வந்து அங்கங்கே இருக்குது. நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறக்குறப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம ஒரிஜினல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு இல்லை. ஓகே அப்படி தான் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.